கொஞ்சம் பேசுறத நிறுத்துறீங்களா? அங்க ஒரு ஆள் வந்து பேசிட்டு இருக்காரு. அது என்னன்னு கூட எங்களுக்கு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எஃப்ஜே அவர்கள் கடுமையான கோவத்துல கத்தியிருக்காப்புல. இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா பார்வதி நான் அந்த வேலைய செய்யவே மாட்டேன். இல்ல ஒரு நாளைக்கு ஒரு தடவ தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இல்ல பார்வதி அத செஞ்சு தான் ஆகணும். அவங்களுக்கு அத விட்டா வேற என்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கமருதீன் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் முட்டிக்கிட்டு நிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு சண்டை வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு நம்ம வந்து போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து தலைவர் போட்டி வந்து நடந்தது இல்லையா, அதில் வந்து பிக் பாஸ் அவர்கள் சரியான ஒரு ட்விஸ்ட்டை வந்து வச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக மக்களுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி டவுட் வந்து இருந்தது. ஏன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் யார், அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் தானே நெக்ஸ்ட் வீக்கில் வந்து தலைவர் போட்டியில் வந்து பங்கு கொள்வாங்க. இல்லைனா ஒரு டீம் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் போட்டியில் வந்து பங்கு கொள்வாங்க. ஆனால் இந்த தடவை என்னடா இந்த மாதிரி புதுசாக வந்து இருக்குது, பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் யாருமே வந்து சூஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு பிக் பாஸ் அவர்கள் ஒரு தரமான ட்விஸ்ட்டை வந்து வச்சுருந்தாப்புல. அது என்னென்னா, யாரெல்லாம் கேஸ் வந்து ஜெயிச்சாங்களோ, அதாவது கேஸ் போடப்பட்டிருந்தாலோ இல்லை அவங்க மேலே குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலோ அதில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே வந்து தலைவர் போட்டியில் வந்து பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் ஒரு சரியான ட்விஸ்ட்டை வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்த உடனே ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கும் ஒரு மாதிரி காண்ட் ஆயிடுச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் ஐயோ நம்ம கேஸ் எடுத்துகிட்டு தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிலாம் கூட வந்து யோசிச்சாங்க. நம்ம சீரியஸாக எடுத்துக்காமல் இப்படி ஒரு கேஸ் எல்லாம் போட்டு நம்மளோட கேஸே வந்து பார்த்திங்கன்னா வழக்காடு மன்றத்துக்கு வந்து வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தாங்க. இதில் ரொம்ப ஃபீல் பண்ணது யாரா அப்படின்னு நம்மளுடைய விக்ரம் அவர்கள் தான். ஐயையோ இந்த சுபி பொண்ணு சும்மா வந்துருந்துச்சு, அந்த பொண்ணுக்கு எதிராக ஒரு கேஸை போட்டு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தா, கடைசி அந்த பொண்ணை வின் பண்ண வச்சுட்டு அந்த பொண்ணு தலைவர் பதவிக்கு வந்து அனுப்பிச்சுட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்மளுடைய விக்ரம். சொல்லப்போனால் லிட்ரலாக வார்த்தைகள் மூலமாகவே சில விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதிலே தெரிஞ்சிருக்கும் விக்ரம் அவர்கள் வக்கரத்தை வந்து சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இருந்தாலும் அது ஃபன்னாக வந்து சொல்லிட்டாப்புல. எல்லாமே அப்படி தான் வந்து நடக்குது. ஏன்னா அவர் வந்து என்ன சொன்னாலும் வந்து ஃபன்னாக சொல்கிறதுனால அது பெருசாக வந்து யாருமே வந்து யோசிக்க மாட்டேறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வக்கரத்தை அப்பப்போ வந்து கொட்டிக்கிட்டே தான் வந்திருக்காரு. இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தலைவர் போட்டி வந்து நடந்துச்சு இல்லையா, அந்த தலைவர் போட்டியில் ஒவ்வொரு காம்படிட்டருக்கும் ஒரு சப்போர்ட்டர்ஸ் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விஜய் பார்வதி அவர்களுக்கு திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து விஜய் பார்வதி யார் அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் அவர்கள் தான் அப்ரோச் பண்ணாங்க. பட் கமருதீன் வந்து மறுத்துட்டாப்புல. ஏன் மறுத்துட்டார் அப்படின்னா அவர் வினோத் கூட போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாரு. வினோத் அவர்களும் ஒன் ஆஃப் த காம்படிட்டர் சப்போர்ட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமருதீன் அவர்கள் வந்து போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தலைவர் போட்டி வந்து நடந்து முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வினோத் அவர்கள் தான் வெற்றி பெறாரு. அவர் தான் தலைவர் ஆகிறார் நெக்ஸ்ட் வீக். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, கமருதீன் அவர்கள் வந்து பார்வதி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பாலை வந்து கரெக்டாக அந்த பக்கெட்டுக்குள்ளே வந்து கவுத்துல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கும். அதனால் பார்வதி அவர்களுக்கும் கமருதீன் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் சண்டை வந்து வந்திருக்கும். குறிப்பாக பார்வதி நீ எனக்காக என்றைக்குமே வந்து நிற்கவே மாட்டே, எனக்காக நீ எப்பயுமே வந்து பேசவே மாட்டே, அதுவே வேறு யாருக்காவது அப்படின்னா கண்டிப்பாக நீ நிற்குவ, விளையாடுவ, பேசுவ அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை போடுறாங்க. அப்பயே கமருதீன் வந்து சொல்கிறாப்புல போமா சும்மா அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ பார்வதி பின்னாடியே வந்து அதை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட பார்வதி வந்து கோவப்பட்டு போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமருதீனும் சில வார்த்தைகள் வந்து விடுறாப்புல. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள சண்டைகள் வந்து முட்டிக்கிச்சு. ஆனால் இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டேய் நீங்கள் எப்படியாற்பட்ட ஆளுங்க அப்படின்றது எங்களுக்கு வந்து தெரியும். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பிரிஞ்சுப்பீங்க, அடுத்த வாரம் வந்து அப்படியே ஒன்றா சேர்ந்துப்பீங்க. ஒரு வாரம் நல்ல பேர் எடுப்பீங்க, அடுத்த வாரம் வந்து கெட்ட பேர் எடுப்பீங்க. ஸோ கெட்ட பேர் வந்து எடுக்கும்போது வந்து பிரிஞ்சிடுவீங்க, நல்ல பேர் எடுக்கும்போது ஒன்றா சேர்ந்துப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துருந்தது. ஸோ அதே மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்னடானா கிச்சன் பிரச்சனை வந்து வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா லிவிங் ஏரியாவுக்கு வந்துட்டு யார் யார் எந்தெந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் வந்து வரும். எப்பயுமே தலைவர் போட்டியில் தலைவர் வின் பண்ணி வெளியே வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக யார் யார் எந்த டீமாக இருக்கணும், யார் என்ன வேலைகள் செய்யணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் டீமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதிரை இவங்கெல்லாம் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஒரு 5 பேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் தான் வந்து கிச்சனில் வந்து வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக க்ளீனிங் டீம், ஹவுஸ் க்ளீனிங் டீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வதி வந்து ஒரு வேலையை வந்து செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைனிங் ஹால் வந்து இருக்கும் இல்லையா, டைனிங் டேபிள், அந்த டேபிள் வந்து நான் க்ளீன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரீசன் என்னென்னா அந்த கிச்சன் டீமில் இருக்கக்கூடிய ஆதிரை, அதுக்கப்புறம் நம்மளுடைய அரோரா அவர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் க்ளீன் பண்ணலாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்வதிக்கு செம்ம கடுப்பாகி போச்சு. என்னன்னா நீங்கள் சும்மா வந்து 5 பேர் வந்து அந்த கிச்சன் டீமில் வந்து இருந்துகிட்ருக்கீங்க, அது தொடங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும், கொஞ்சம் நேரம் தானே ஆகும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட வந்து க்ளீனிங் டீம் வந்து வேணுமா, இல்லை நாங்கள் வேணுமா, சாண்ட்ரா வேணுமா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வந்து திட்டுறாங்க, கேட்குறாங்க.
இன்னொரு பக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நாங்கள் ஒட்டுமொத்தமாவெல்லாம் வந்து க்ளீன் பண்ண சொல்ல கிடையாது, ஓகேவா? திடீர்னு வந்து சாப்பிட்றாங்க, ஒரு சில பருக்கைகள்லாம் வந்து இருக்கும், அதை மட்டும் தான் எடுக்க சொல்கிறோம். அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறதாக நீங்கள் இருந்தால் கூட பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 வேளை வந்து சாப்பிட்றோம், ஆனால் நீங்கள் நைட்டில் மட்டும் தான் க்ளீன் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது காலையில் வந்து சாப்பிட்டது சில எச்சங்கள்லாம் வந்து விழுந்திருக்கும், அடுத்து மத்தியானம் சாப்பிடும்போது சில எச்சங்கள்லாம் விழுந்திருக்கும். ஸோ அது மேலே வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி வந்து இருக்குது. ஸோ அப்பப்போ டேபிளை க்ளீன் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை இந்த டேபிளை க்ளீன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது பார்வதி, என்னால் முடியவே முடியாது. ஏன்டா இதுக்கு முன்னாடி வந்து அப்படியேடா இருந்தீங்க, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானே க்ளீனிங்காக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது என்ன, நாங்கள் க்ளீனிங்காக வரும்போது மட்டும் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, 3 வேளையும் நாங்களெல்லாம் வந்து துடைக்க முடியாது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை வேணால் துடைக்கிறோம், அவ்வளோதான் பண்ண முடியும். கிச்சன் டீமில் தான் அத்தனை பேர் வந்து இருக்கீங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு வந்து பிரச்சனை, அத்தனை பேர் இருந்து அதை க்ளீன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து தன்னுடைய வாதத்தை வந்து எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்க யாருமே ஒத்துக்க மாட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது க்ளீனிங் அப்படிங்கிறது வந்து அங்கே க்ளீனாக இல்லை அப்படின்னா க்ளீன் பண்ணுங்கள், க்ளீனாக இருக்குது அப்படின்னா க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் வந்து கத்திட்டு இருக்காங்க. பார்வதி, நீ எந்த வேலை சொன்னாலுமே இப்படி தான் வந்து சொல்லிட்டு இருப்ப, வேண்டாம் அதெல்லாம் பேசிகிட்டு இருப்ப, இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு தடையும் வந்து பண்ணிகிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி அரோரா, ஆதிரை, அதுக்கப்புறம் நம்மளுடைய எஃப்ஜே அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5 பேர் வந்து இருக்கீங்க, 5 பேர் ஒரே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, அது நீங்களே க்ளீன் பண்ணிக்கோங்களேன், ஏன் இப்போ புதுசாக வந்து ஒரு ரூல்ஸை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டீம் வந்து பிரித்து வச்சுருந்தாப்புல நம்மளுடைய அமித் அவர்கள். அந்த 2 டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய வேலைகளை அவங்க க்ளீன் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி வேலைகளை பண்ணிப்பாங்க அந்த கிச்சன் ஏரியாவில் வந்து, ஓகேங்களா? பட் டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் க்ளீன் பண்ணிகிட்டே வந்து இருந்தாங்க. பட் இப்போ மட்டும் வந்தீங்க அப்படின்னா இல்லை 3 தடவையும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆதிரியெல்லாம் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு வந்து பேசுகிறாங்க. பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து முடிவு பண்ணி நாங்கள் சொல்கிறோம், யார் க்ளீன் பண்ணுறோம், யார் க்ளீன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வந்து வராங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் ஆதிரை கிட்ட வந்து பேசுகிறாங்க, இல்லைம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது, இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, நாங்கள் வரும்போது மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆதிரை வந்து சொல்கிறாங்க, ஏம்மா அதெல்லாம் எவ்வளோமா வேலை ஆகிட்டு போகுது, மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் ஆகுமா, அதுக்காக நீ இவ்வளோ முரண்டு பிடிக்கிற, இவ்வளோ வேலை செய்கிறேன்னு சொல்கிற, ஆனால் அந்த ஒரு சின்ன வேலையை செய்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க, அதெல்லாம் தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அமித் அவர்களும் அதை தான் வந்து சொல்கிறாங்க, ஏம்மா 2 நிமிஷம் வேலை இல்லை 3 நிமிஷம் வேலை, அந்த 3 நிமிஷம் வேலைக்கு வந்து இவ்வளோ முரண் பிடிப்பேம்மா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் திட்டுறாப்புல. நம்ம விக்கல்ஸ் வந்து இருக்கார்ல, இப்படியே நீ பேசி இன்னும் 3 நாள் கடந்துருவேன், அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா உன்னுடைய ட்ரிக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து கலாய்ச்சி விட்றாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒத்துட்ருக்காங்கப்பா, அந்த வேலையை நாங்களே செய்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. கானா வினோத் வந்து பொறுப்பை எடுத்ததுக்கப்புறம் இன்னும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஓகே மக்களே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 3 நிமிஷம் வேலை, 3 நிமிஷம் வேலை, அந்த 3 நிமிஷம் வேலையை வந்து கிச்சன் டீம் வந்து செய்யணுமா, இல்லை நம்மளோட பார்வதி அவர்களும் சாண்ட்ரா அவர்கள் செய்யணுமா அப்படின்றத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.